இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? ஆமென். ஒரு வார்த்தை போதும் நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கு. அந்த ஒரு வார்த்தை கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதத்துக்கு வேண்டிய பலன், இந்த மாதத்துக்கு மாத்திரம் இந்த வாழ்நாளுக்கு வேண்டிய பலன் உங்களை நிரப்பிடும். இந்த பாட்டை பாட போறோம். தேவையை காட்டிலும் அதிகமாய் பெற்றவன் நான், கேட்டதை காட்டிலும் கேளாததை அதிகமாய் நான் பெற்றவர். எல்கீரே, நீர் போதுமானவர், என் தேவையிலும் நீர் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, தலைகுனிய விடல. 11 மாதங்கள் கர்த்தர் அற்புதமா நடத்திட்டார்ல, இந்த 12ஆம் மாதமும் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலமா கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை கேளாததை பெற்றவன் நான், பெற்றவன் நான். உங்க தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவர். சொல்லுங்க. ஏலீரே, என் போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, எல்லா தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். உங்க கிருபைக்கு உதாரணமா நீ என் வாழ்வை மாற்றி விட்டீரே. சொல்லே, சொல்லு. போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, அதிகமானவரே. போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. ஏசையா, ஏமாற்றம் இல்லை. ஓ, நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ லோ. ஏமாற்றம் இல்லைன்னு சொல்லுங்க. இந்த மாதம் ஏமாற்றம் இல்லை, இந்த மாதம் ஏமாற்றம் இல்லை. சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸ் மாதம், ஆச்சரியப்படுகிற மாதம், அதிர்ச்சி படுகிற மாதம் அல்ல. அறிக்கை செய்யுங்க. in the name of Jesus. ஆச்சரியத்தின் மாதம். ஓ, ஏமாற்றத்தின் மாதம் அல்ல. ஓ, உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீ விடுவது. ஓ, உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு சரித்திரம் இல்லை. சரித்திரம் இல்லைங்க. தாவீது சொல்றார், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாய் மாறினேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைந்து தெரிந்ததையும் நான் பார்த்ததே கிடையாது. நானும் சொல்ல முடியும், பார்த்ததே கிடையாது. நீதிமான் கைவிடப்பட்டது கிடையாது. அவங்க பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைந்து தெரிந்தது கிடையாது.
Hallelujah. He is going to be more than enough for you. போதுமானவரிலும் அதிகமானவர். கைகளை உயர்த்தி நீங்க போதுமானவரிலும் அதிகமானவர், போதுமானவரிலும் அதிகமானவர், போதுமானவரிலும் அதிகமானவர். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அதாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது யாரை குறித்து சொன்ன வார்த்தை? யாரை பார்த்து சொன்ன வார்த்தை? பவுல் பிலிப்பியர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. பிலிப்பு சபை தாராளமாய் ஏராளமாய் தேவ ராஜ்யத்துக்கு விதைத்ததை அவர் பார்த்து மனசார ஆசீர்வதிக்கிறார். அந்த பாருங்க 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நானே வாசிக்கிறேன். எந்த சந்தர்ப்பத்திலனா ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட, சுவிசேஷம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள்ல மக்கதோனியாலிருந்து புறப்படப்பட்ட பொழுது பவுலுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. ஊழியத்தின் நிமித்தம் மக்கதோனியா புதிய நியூ பிகினிங், புதிய ஊழியங்களுக்கு நிறைய பணங்கள் செலவழிக்கப்படும். அப்ப பைபிள் சொல்லப்பட்டு கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேற சபையார் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்காவில் இருந்தபோது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2ஆம் தரமும், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அனுப்புனீங்க, ஆனா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மத்த சபை என்ன பண்ணல, ஹெல்ப் பண்ணல. பெரிய சபைகள், அந்தியோகிய சபை ஹெல்ப் பண்ணல, கொரிந்து சபை ஹெல்ப் பண்ணல, அந்த சபை இந்த சபை. ஆனா பிலிப்பியர் சபை நீங்க முதல் முறை பணத்தை அனுப்புனீங்க கொடுக்கல் வாங்கல் காரியத்துல. ஆனா திருப்பி குறைச்சல் வரும்பொழுது திருப்பி என்ன பண்ணினீங்க? 2ஆம் தரம் எனக்கு என்ன பண்ணினீர்கள்? அனுப்புனீங்க. உடனே அவர் மனசு குளிர்ந்து மனசார அவங்கள 19வது வசனத்துல ஆசீர்வதிக்கிறார். அதனால என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்னா, பிலிப்பு சபையை பார்த்து என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உன் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். இது தவறாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சில பேர் இது எப்படி வியாக்கியானம் பண்ணுவாங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாம் குறைச்சல் தாங்க, இந்த உலகத்துல பஞ்சம் தாங்க, அதனால கஷ்டப்படணுங்க. ஆனா மகிமையில போய் என்ன பண்ணுவார்? மகிமையில குறைச்சல் கிடையாது, மகிமையில கடன் கிடையாது, இங்க கடன் தாங்க. ஆனா உண்மையான மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு மொழிபெயர்ப்பு தமிழ்ல சில டைம் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் மாத்தி பண்ணிடுறாங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பு டிசிவின்னு ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லுது, என் இறைவன் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தமது மகிமை நிறைந்த செல்வத்தின்படி உங்கள் எல்லா குறைவுகளையும், நீங்க சொல்ல போனா மகிமை நிறைந்த செல்வத்தின்படி. அப்பனா என்ன சொல்றேன்னா, அவருடைய பொக்கிஷ சாலையிலிருந்து உங்க குறைகளை நிறைவாக்கணும். எப்படி நிறைவாக்குவார்னா, அவருடைய பொக்கிஷ சாலையை திறந்து உங்களை நிரப்புவாரா. பக்கத்துல திறந்து கொடுப்பார். அவர் பொக்கிஷ சாலை அதை காட்டிலும் ட்ரெஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஷரின்ட்டு அதை காட்டிலும் ட்ரெஷரிய தமிழ்ல கரு சொன்னாங்க. கரு மூலமா அது எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு இன்னொரு வார்த்தை பிடிச்சது, கஜானா. இந்த வசனம் வாசிக்கும் போது கஜானாவை திறந்து மகிமையில நிறைவாக்க கஜானால் மகிமை, கஜானால் இருந்து என் குறைவுகளை. ஆனா ஆக்சுவலா குறைவுகளைன்னு போடல, நம்ம தமிழ்ல தான் குறைவுகளை போடுது. என் தேவைகளை, இங்கிலீஷ் பைபிள் எல்லாத்துலயும் வாசித்து பார்த்தா என் தேவை. அப்பனா தேவ பிள்ளைகளுக்கு குறைவே இல்லாம பாத்துக்குவார். அனுதின தேவையை தருவார். எங்க இருந்து தருவார்? கஜானாவில இருந்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் என்ன சொல்லணும்? கஞ்ச பாட்டு பாடக்கூடாது. கஜானால இருந்து எனக்கு வரும். சுவிட்சர்லாந்துல இருந்து வரும்ல, கஜானால இருந்து என்ன பண்ணும் பாருங்க. அது எப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1 தொடர்ச்சியா வரும். கஜானால இருந்து எப்படி வரும்? தொடர்ச்சியா வரும். அதை நான் பின்னாடி சொல்ல விரும்புறேன். ஆனா அந்த பூலோகத்துல நிறைய கஜானாங்கள் இருக்கு.
அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக்ல, இந்த கொரோனா காலத்துல சில ஸ்தாபனங்கள், சில கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க கஜானாவை மூடிக்கொண்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன பண்றது, பேண்டமிக், அதனால உங்களுக்கு மாசம் சம்பளம் பாதியாய் கொடுக்கிறோம், இல்லாட்டி மீதியாய் அப்புறம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கஜானாவை மூடிக்கொண்டார்கள். ஆனா அந்த பேண்டமிக்லயும் ஒரே ஒரு கஜானா நமக்கு திறந்திருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பேண்டமிக்ல உணர்ந்தீங்க? தேவன் தான். அடிக்கடி நீங்க சொல்லணும், நீங்க தான் எனக்கு சோர்ஸ் ஆண்டவரே. எந்த ஆயிரங்கள் லட்சங்கள் சம்பாதிக்கிற வேலையில இருந்தாலும், பிசினஸ் செய்து கொண்டிருந்தாலும், நீங்க அடிக்கடி சொல்லணும், 1 லட்சம் ஒவ்வொரு மாசமும் உங்க கையில 1 லட்சம் வருது சம்பாதிக்கிறீங்க வச்சுக்கோங்க, இல்லாட்டி 1 லட்சம் பிசினஸ்ல வருதுன்னா இந்த 1 லட்சத்தை பார்த்து சொல்லணும், அந்த கஜானால இருந்து இந்த குட்டி கஜானால இருந்து எனக்கு வந்து ஆமென். அந்த கஜானா, இந்த கஜானாவை நம்பி இல்ல. அடிக்கடி நான் சொல்வேன், நீங்க தான் சோர்ஸ். நீங்க அடிக்கடி சொல்லணும், நீங்க தான் சோர்ஸ், நீங்க தான் சோர்ஸ். பேண்டமிக்ல பாருங்க, யாரு சோர்ஸ் நினைச்சாங்க அதெல்லாம் என்ன பண்ணல. சில பேர் கஜானாவை மூடிக்கொண்டாங்க. சில பேருடைய ஸ்தாபனங்கள், கஜானாங்கள் காலி ஆயிடுச்சு. கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்க முடியல. ஆனா பரலோகத்தில் தேவன், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரலோகத்தில் அந்த கஜானால இருந்து தொடர்ச்சியாய் கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? தொடர்ந்து கொடுக்கப்படும். அதனால நான் உங்களுக்கு விலக்கி காமிக்க போறேன். பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலிருந்து வெளியேறாங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் 15 நாட்கள். யாத்ராமும் 16ஆம் அதிகாரம், அது வாசிக்க நேரம் இல்லை, அது நான் வீட்டில் வாசித்துக்கோ. 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 மாசம் 15 நாட்கள் பிரயாணம் பண்ணிட்டாங்க. எப்படி தைரியமா பிரயாணம் பண்ணிட்டாங்கன்னா, முறுமுறுப்பு இல்லாம பிரயாணம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கிருந்து வரும்போது அங்க எகிப்து கொடுத்தான். அதனால புளியோதரை, லெமன் ரைஸ், தயிர் ரைஸ், தக்காளி ரைஸ், என்னது தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் கெட்டு போயிரும்ல, நீல கெட்டு போகாம, பயணத்துல கெட்டு போகாம, அதை சொல்லுங்க. துவையல், புதினா, சரி போதும், ரொம்ப பசிச்சுக்குது சாப்பிட்டது. கெட்டு போகாததெல்லாம் 2 மாசம் உப்பேத்திட்டாங்க. திடீர்னு பார்த்தா 2 மாசம் 15 நாள்ல எல்லாம். இன்னும் எத்தனை வருஷம் பயணம் பண்ணும்? 40 வருஷம் பயணம். ஒரு வருஷமா, வருஷமா, அதை காட்டல 2 மாசம். உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? முறுமுறுத்தார்கள். சொல்றாங்க, பார்த்து ஆரோனையும் பார்த்து மோசையும் பார்த்து, எங்கயா நாங்க நல்லா சட்டியை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஐயா, கறி சட்டியை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம், கறி சட்டியில் சுத்தி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், சாகடிக்க கூட்டம் வந்த ஐயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வெயிட், நீ உலகத்தின் சோர்ஸ் உனக்கு ஸ்டாப் ஆயிருச்சு, இப்ப நான் உனக்கு ஒரு புது சோர்ஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனம் பாருங்க. 17:4 நானே வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்தில் இருந்து ஒரு அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். அந்த அப்பம் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்ள வேண்டும். எவ்ரிடே ஆண்டவர் என்ன சொல்றாரு? டே, என் பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லு, நான் எவ்ரிடே என்ன பண்றேன்? டோர் டெலிவரி பண்றேன்னு சொல்லு. என்ன டெலிவரி? அடுத்த நாள் காலையில போய் கதவை திறந்து பார்த்தா டோர் டெலிவரி. என்னன்னு பார்த்தா வெள்ளையா இருக்கு. என்னடா வெள்ளையா இருக்கு? அது அவங்களே அதை பார்த்து அது அவங்களே பேர் வைக்கிறாங்க. அதையும் பாருங்களேன். 35வது வசனத்துல 31வது வசனத்துல நானே வாசிக்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தார் அவர்கள் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவும் வெண்மை, அதோட சைஸ், அதோடைய தோற்றம், அதோடைய டேஸ்ட் தான் அழகா சொல்றாங்க. அது பார்த்த உடனே அவங்களே என்ன பண்ணிட்டாங்க? புது பேர் வச்சுட்டாங்க அந்த சாப்பாட்டுக்கு. ஆனா நான் இன்னைக்கு ஒரு பேர் வைக்கிறேன். அது நம்ம ஊர் பாஷையில இட்லி. வெள்ளை நிறத்துல
இட்லின்னு வேணா, இது இனிப்பு பணியாரம், தேனிட்ட பணியாரம் சொல்லப்படும். அது பார்க்க அப்படி பார்க்கறது வெள்ளையா இருந்துச்சா. அதுக்கப்புறம் அதன் ருசி தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. யோசித்து பாருங்க, டெய்லி காலையில டோர் டெலிவரி பார்த்தா, டெய்லி சுகியும் சொமாட்டாவும் காலையில வீட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு வர்றது யாரு? தூதர்கள். நல்லா கரெக்டா சொல்றாரு, டெய்லி தூதர்கள் எல்லாம் வண்டியை மைட்டு வராங்க, டெய்லி டோர் டெலிவரி. அதனால அழகா இருக்கு. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு, எஸ் டாடி, இந்த ஜனங்களை நேசித்திட. பைபிள் என்ன சொல்றதுன்னா, வாசிங்க 35, அதே 35 வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்து எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை 40 years every day door delivery. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரலோகத்துல எல்லாம் தூதர்களுக்கு வேலையே 24 சமைச்சு போறதே வேலையாகி போச்சு. ஒருத்தன் சமைக்க, ஒருத்தன் கொண்டு வர. எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 35 லட்சம் பேருக்கு. சும்மாவா? நீங்க ஒரு கேட்டரிங் சொல்லி பாருங்க, ஹெவன்லி கேட்டரிங். நீங்க பூலோகத்துல ஒரு 1000 பேருக்கு கேட்டரிங் சொல்லுங்க, 10 மணிக்கு கொண்டு வர சொல்லுங்க, அவன் கொண்டு வருவான். 1 மணிக்கு கொண்டு வந்துட்டு, சார் பஞ்சர் ஆயிடுச்சு சார் அப்படின்வான். அப்புறம் இல்லாட்டி ஏதாச்சும் சொல்லுவான், சாக்கு டிலே ஆயிடுச்சு சார் அப்படின்வான், ஏதாச்சும் சொல்லுவான். இல்ல சார் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப மழை வந்துருச்சு சார், மோசமான வானிலை. பரலோகத்திலிருந்து ஒரு நாள் கூட நியூஸ் வரல, இன்றைக்கு மோசமான வானிலையினால் வானத்திலிருந்து மன்னா பொழியாது, இன்னைக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நாள் கூட ஹெவன் அப்படி சொல்லல, ஒரு நாள் கூட உங்களை பட்டினி போடலங்க. 40 வருஷம், கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள். ஒரு நேரம் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடு. சில மனைவிமார்கள் தான் வீட்டில் சமைக்கும் போதே எப்படி சொன்ன, காலையில் ஒரு வார்த்தை சொன்னேன், கொட்டி கொட்டி சமைச்சு கொட்டணும் அவங்களுக்கு. அதோட கொட்டிட்டு அது சரியில்லை இது சரியில்லை, சமைச்சு கொட்டணும் இவங்களுக்கு 3 நேரத்துக்கும் அப்படின்ட்டு மனைவிமார்கள். ஆனா இந்த மனைவிமார்கள் தான் கொடுத்து வச்சவங்க. 40 வருஷத்துல வாழ்ந்த மனைவிமார் கிச்சனுக்கு போக தேவையே இல்லை, டோர் டெலிவரி. டெய்லி உங்களுக்கு சொமாட்டோல இருந்தும் சுகில இருந்தும் நல்லா தானே இருக்கும். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? கையை தூக்கிடாதீங்க. சரி, சில பேர் பாஸ்டர் சமைக்கிறத கூட விட்டுருங்க, எல்லாரும் இந்த பாத்திரத்தை போட்டு போயிடுவாங்க, அத வளர்க்கறது தான் பாஸ்டர் சகிக்க முடியல, அது அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. சமைக்கிற கூட சமைச்சிருவேன், ஆனா இவர்களுக்கு பாத்திரம் வளர்க்கவும் ரின் சோப்பு கூட அவர்களுக்கு தேவையில்லை, ட்ரெஸ் கூட துவைக்க கூட அவர்களுக்கு தேவையில்லை. என்ன ஒரு வாழ்க்கை, அருமையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகுமா? எப்ப உண்டாகும் தெரியுமா? நீங்க அந்த கானானுக்கு போகும்போது. நம்மளும் கானானுக்கு போகிறோம். ஆனா அந்த பூலோகத்துல இவர்களுக்கு மன்னா எது வரைக்கும் கிடைத்தது என்று யோசுவா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்ட, அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரர்கள் மன்னா இல்லாமல், ரொம்ப துக்கமான நாள் இஸ்ரவேலருக்கு இதான். யாருக்கு? பெண்களுக்கு ரொம்ப துக்கமான நாள். மன்னா பொழிவது எப்ப தானியங்களை எப்ப கானானுக்கு போய் சேர்ந்தாங்களோ மன்னா என்ன ஆயிடுச்சு, அதுல இருந்து அதுக்கப்புறம் கேஸ்
ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டிய ஆயிப்போச்சு. பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர்கள் மன்னா இல்லாமல் போயிடுச்சு. அவர்கள் கானான் தேசத்துக்கு பலனை அந்த வருஷத்தினாலே புசித்தார்கள். ஸோ அங்க இருக்கிற அந்த பலனை புசிக்க ஆரம்பிக்கும் மன்னா என்ன ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றேன், இவங்களுக்கு அங்க கானான் போனவனே மன்னா நின்றுச்சு. ஆனா நம்மளுக்கு கானான் போனவனே மன்னா இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் சொன்ன, தொடர்ச்சியாய் பரலோக கஜானால இருந்து இது ஒரு நாள் அல்ல. இங்க பாருங்க, ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 40 வருஷம். அதனால சொல்றேன், கானான் போற வரைக்கும் நம்மை கர்த்தர் போஷிப்பார். இவர்களை 40 வருஷம் போஷித்தார். நம்மளும் கானான் போக போறோம். இந்த காணாத தேசத்துக்கு நம்ம போக போறோம். அதான் கானான். அங்க போற வரைக்கும் உங்களை நடத்துவார், உங்க பிள்ளைகளை நடத்துவார், உங்க பேர பிள்ளைகளை நடத்துவார். எப்படி நடத்துவார்னா, எப்படி நடத்துவார்? தொடர்ச்சியாய், பக்கத்துல தொடர்ச்சியாய். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், நாளைக்கு நினைச்சாதான் பயமா இருக்கு. சில ஹஸ்பண்ட்ஸ், சில மனைவிமார்கள் சொல்றாங்க, பாஸ்டர் ஓவரா சாப்பிட்றாரு பாஸ்டர், திடீர்னு இவருக்கு கை இழுத்துச்சுன்னா இவர் வேலைக்கு போகலன்னா எனக்கு யாரு பாஸ்டர் சாப்பாடு கொடுப்பா? இவங்க அவருக்கு சரீரத்தில் அக்கறையா இருக்காங்களோ இல்லை சாப்பாட்டுக்கு அக்கறையா இருக்காங்க. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா யாரு பாஸ்டர் இப்படி? அவங்க நினைக்கிறாங்க கணவன் தான் உங்களை நடத்துறாரு, கணவன் தான் உங்களை போஷிக்கிறாரு. இல்லைங்க, இந்த தேவன் என்று சதாக்கள் நம்மளுடைய தேவன் மரண பரிந்து நம்மை நடத்துவார். அதனால அவங்க இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க அப்படி நினைச்சீங்கன்னா தொடர்ச்சியா நடத்தப்பட மாட்டேங்க. நடத்துவாங்க. நீங்க என்னைக்கு அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அன்னைக்கு அவங்களுடைய தொடர்பு உங்க வாழ்க்கையில துண்டிக்கப்படும். நான் திருப்பி சொல்றேன், இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கட்டாகும். நம்மளுடைய கிளை சபை சிட்டி சர்ச் இருக்கிறது ஆரப்பாளையத்துல, மேல பொன்னகரத்துல. அங்க புதுசா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அங்க ஆரம்பிக்கும் போது அலேலியா டவர்ல இருந்த ஒரு நபர் சொன்னார், பாஸ்டர் மாசம் 25,000 ரூபாய், அதுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறோம் வாடகை, அதை நான் கொடுத்துட்றேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா, நம்ம அலேலியா டவருக்கு பாரமா இல்லாம இவங்களே செல்ஃப் சஃபிஷியண்டா இந்த சர்ச்சிலேருந்தே அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அதனால அப்படின்ட்டு அவர் மேல எனக்கு சரி பரவாயில்ல கொடுத்துருவார். பார்த்தா அடுத்த மாசத்துல அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவருடைய மரணம் ரொம்ப அருமையான மரணம். சர்ச்சில் வந்து அவர் மரித்தார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு வந்து ரொம்ப அழகா கர்த்தர் அற்புதமா நடத்துறாரு அவங்க குடும்பத்தை. ஆனா கடைசியில பார்த்தா அவரால் அவர் இருந்தா தானே கொடுக்க முடியும். அதனால இந்த உலகத்துல யாரு மேலேயும் உங்களுக்கு கண்ணு போயிடக்கூடாது. அடிக்கடி நீங்க சொல்லணும், இயேசு உம்முடைய கஜானால இருந்து தொடர்ச்சியா எனக்கு நேற்றை உதவி செய்தீங்க, இன்னைக்கு உதவி செய்தீங்க, நாளைக்கு உதவி செய்வீங்க. பக்கத்துல பாருங்க, நாளை தினத்தை குறிச்சு கவலைப்படாது. கஜானா காலியாகாது, நீயும் காலியாக மாட்டேன். கஜானா ஆண்டு கஜானா காலியானா நீ காலியாவ. ஆமா, இப்பதான் எதிர்காலத்தை குறிச்சு நான் பயப்படுறதே கிடையாது. பணத்தை குறிச்சு நான் கவலைப்படுறதே பாஸ்டர் மாதிரி தான். பாஸ்டர் கூட கவலையே பண்ண, இதை கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் தொடர்ச்சியாய் தேவைகளை தருவார். நிறைய பேர் எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்க. இன்னைக்கு அந்த பயம் ஓயட்டும். என் தேவன் நடத்துவார். தம்முடைய மகிமையின் கஜானால வந்து, நம்ம பாஷையில மகிமையின் கஜானால இருந்து எனக்கு தொடர்ச்சியாய் நடத்துவார். இன்னொரு அந்த வசனத்தை இன்னொரு இங்கிலீஷ் பைபிள்ல வாசிக்கும் போது ரெண்டாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். இங்கிலீஷ் பைபிள் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, மை காட் வில் liberally supply, fill until full. Fill until full அப்படின்னா என்னன்னா, தம்முடைய மகிமை நிறைந்த செல்வத்தின்படி என் தேவைகள் நிறைவடையும் வரை நிரப்புவார். தேவைகள் நிறைவடையும் வரை அப்படின்னா தொடர்ச்சியா வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த உங்க தேவைகள் அறகுறையாய் அல்ல முழுமையாய் சந்திக்கப்படும். தேவைகள் நிறைய நிரப்ப. பாருங்க, ஒரு சட்டி இருக்கு, அது 1 லிட்டர் பிடிக்கும்னா 1 லிட்டர் அளவுக்கு நிரப்புவார் தேவைகளை. எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா மனுஷங்கிட்ட உங்க தேவையை சொல்லி பாருங்க. உங்க சொந்த பந்தத்தையே சொல்லி பாருங்க, எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படியா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட 1000 ரூபாவை கொடுத்துட்டு
எனக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும். நம்ம நினைப்போம் அது கொடுக்காமயே இருந்திருக்கலாம். சில பேர் எத்தனை பேர் கேட்டு மனஸ்தாபப்பட்டிருக்கீங்க, பட் கேட்காம இருந்திருக்கலாமே. எத்தனை பேர் உண்மையா ஒத்துக்கொள்றீங்க? ஏதாவது ஒரு கை வருதான்னு பாருங்க. கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார். சில டைம் கேட்டுட்டு கேட்காம இருந்திருக்கலாமே. இனிமேல் ஒருபோதும் உங்க வாயில யார்ட்டையும் கேட்காது. ஆமென் சொல்லணும். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஆமென். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். எப்படி உங்க தேவை சந்திக்கப்பட்டதுன்னு தெரியாது, ஆனா உங்க தேவை சந்திக்கப்பட்டிருக்கும். காற்றையும் பார்த்திருக்க மாட்டீங்க, மழையும் பார்த்திருக்க மாட்டீங்க, ஆனா உங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. சில டைம் நம்மளுக்கு புரியாது எப்படி நம்ம தேவை சந்திக்கப்பட்டது. ஆமென். முதல் தொடர்ச்சியாய் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் இரண்டாவது பாயிண்ட், ஃபுல் தமிழ்ல நிறைவாய் நிரப்புவார். ஆமென். போதுமான சப்ளை இருக்கும், போதுமான சப்ளை. ஏன்னா அது அவருடைய கஜானால இருந்து வருதுல்ல. அவர் கஜானா கஞ்சப்படாத கஜானா. நம்ம தான் அளந்து கொடுப்போம். அவர் சொல்றாரு, இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை நிரப்புவேன்றார். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். இந்த வாழ்க்கையில அந்த அம்மாக்கு போதுமான சப்ளையை கொடுத்தார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல சாரிபாத் என்ற ஒரு தேசத்துல சாரிபாத் ஒரு விதவை இருந்தார். அங்க எலியா தீர்க்கதரிசி, அவனாலதான் பஞ்சமே வந்துச்சு. அவன் சொல்றான் 3 வருஷத்துக்கு மழை பெய்ய கூடாதுட்டா, மழை பெய்யாதனால விளைச்சல் இல்ல, அதனால பஞ்சம் உண்டாயிடுச்சு. பஞ்சம் உண்டானோடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ அப்படின்றாரு. அவள்கிட்ட நான் கட்டளையிட்டு இருக்கேன். இவர் போறாரு. அந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் வாசி. போகும்போது அவர் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறார். விறகு பொறுக்கிட்டு இருக்கும் போது அவர் கேட்கிறாரு, அம்மா கொஞ்சம் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமான்றாரு. உடனே இவ தண்ணி எடுக்க அப்படி போகும்போது, அம்மா அப்படியே கொஞ்சம் சேர்த்து ஒரு தோசையும் சுட்டு கொடுத்துருமா. எப்படி இருக்கும் அந்த அம்மாக்கு? அந்த அம்மா திரும்பி மனஸ்தாபப்பட்டு சொல்லுது, நான் ஆண்டவரை கொண்டு சொல்றேன், கொஞ்சம் மாவுதான் இருக்கு. இப்ப நான் விறக பொறுக்கிறதே, நான் எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு செத்து போறதுக்காக நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். கொஞ்சம் மாவுதான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் மனஸ்தாபப்பட்டுடுவாருன்னு அவர் என்ன முதல் எனக்கு என்ன பண்ண, அதை கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுவாரோ, பயப்படாதே, போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு ஆனாலும் இவ்வளத்தையும் கேட்டுட்டு ஆனாலும் முதல் சொட்டு தரா. கொஞ்சம் கேட்க, என்னடா இவ்வளோ கல்லு மனசு உள்ளவனா இருக்கிறாரு அவரு. அந்த அம்மா கதறுது, ஆனா இவன் கல்லு ஆனாலும் எனக்கு ஒரு தோசையை சுட்டுத்தான் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ தோசை சுட்டுத்தாமா, கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவு செலவழிந்து போவதில்லை. நல்ல கைகளை தட்டுங்க. என்ன சொல்றாருன்னா, அம்மா மொத தோசை எனக்கு சுட்டுத்தா, அதுக்கப்புறம் அந்த மாவு என்ன ஆகாது, செலவழிந்து போகாது. நான் சும்மா கற்பனை பண்ணி பார்த்தேன். ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. எப்படி கொஞ்சம் தான் மாவு இருந்துச்சா நீங்க எப்படி பண்ணுவீங்க? கையை சட்டிக்கு கடைசி வரைக்கும் போய் சட்டியின் அடிப்பாகத்து வரைக்கும் போய் அதை என்ன பண்ணுவீங்க, வலிச்சு. எத்தனை பேர் வலிச்சு தோசை சுட்டுருக்கீங்க? அது பார்த்தா பாதி தண்ணி பாதி மாவா இருக்கும். அது தோசை ஒரு மாதிரி வரும். அது தோசையா இல்லாட்டி ஆனியன் ரவா தோசை மாதிரி அங்கங்க ஓட்டையா இருக்கும். அப்படி வலிச்சு இந்த அம்மா என்ன பண்றானா, தோசை சுட்டு கொடுக்குறா. சுட்டுட்டு திருப்பி மாவை பார்க்குறா, எல்லாம் உப்பி போயிருக்கு. நீங்க நைட்டு நான் மாவை பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சட்டி நிறையா
அவளுக்கு பயங்கர ஆச்சரியம். நான் சொல்றேன், அவளுக்கு அதுதான் கடைசி நாள் அவளுடைய கை தரையை தட்டினது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட சட்டி நடுப்பாக கூட அவ கை போயிருக்காது. எடுக்க 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 அது வந்துகிட்டே இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்லப்பட்டு வீட்டார் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டான். வீட்டார்னா யாருன்னா, ராகாப் இன்ஸ்டன்ட்ல பார்க்க முடியும், அது நீங்க அது யோசுவா புத்தகத்தில் இருக்கும். வீட்டார் யாருன்னா, உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க கூட பிறந்தவங்க, உங்க கூட பிறந்தவங்களுடைய சம்பந்தக்காரவங்க, அவங்க பிள்ளைகள், அதுதான் உங்க வீட்டார் என்ற அர்த்தம். இங்க பார்த்தா அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும், அவ அந்த அங்க அந்த வசனத்தை வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அவனும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அப்ப டெய்லி எல்லாரும் இவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. டெய்லி. அது இங்கிலீஷ்ல சொல்ற, she was not scared to be generous during famine time. பஞ்ச காலத்தில் தாராளமாய் செலவழிக்க அவள் பயப்படவில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய உண்மையும் அவள் அறிந்து கொண்டாள். பஞ்ச காலத்துல பயப்படாம விதைத்தாங்க, பயப்படாம செலவழிச்சா. சில பேர் பயந்து பயந்து செலவழிக்கிறீங்க. ஐயோ ஐயோ, எதுக்கு பயந்து செலவழிக்கிறீங்க? நான் கேட்கிறேன். பார்த்து பார்த்து செலவழிக்கிறீங்க. உண்மையா சொல்றேன், பர்ஸ்ல தான் பார்த்து தான் செலவழிக்கிறது கிடையாதுங்க. பார்க்கறது கிடையாது, எவ்வளவு இருக்கிறது கிடையாது. கொடுத்துக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே தான் இருக்கு. எப்படி வருதுன்னு தெரியாது. கை கீழே தட்ட விடல ஆண்டவர். ஆமென். பக்கத்துல பயந்து பயந்து செலவழிக்காதீங்க. பக்கத்துல பயந்து பயந்து செலவழிக்கிறது. ஏதோ நீங்க தான் கை அடித்தட்டத்துக்கு அது என்ன சொல்லுவாங்க, அடிமட்டத்துக்கு, பக்கத்துல அடிமட்டத்துக்கு போகாது. உங்க வாழ்க்கை அடிமட்டத்துக்கு போகாது. நான் பாஸ்டர் இப்ப நல்லா இருக்கிறேன், அடுத்து ஃபியூச்சர் அடிமட்டம் மேல மேல உயர்ந்துட்டு தான் போவீங்க. எத்தனை பேர் நாளுக்கு நாள் நீங்க விருத்தி தான் அடைவீங்க, விரக்தி அடைய மாட்டீங்க, வறட்சி அடைய மாட்டீங்க, அடிமட்டத்துக்கு போக மாட்டீங்க. இல்ல பாஸ்டர் இந்த காலத்துல பிசினஸ்ல ரொம்ப போக மாட்டேன். யார் சொன்னது? தேவ பிள்ளைகளுக்கு எப்பவுமே எவர் கிரீன் தான். அதுவும் விசேஷமா ஃபேமின் டைம்லாம் சூப்பர். ரொம்ப பக்கத்துல உங்களுக்கு பொற்காலமே என்ன காலம் தெரியுமா? பஞ்ச காலம். பக்கத்துல பாருங்க, அதான் பஞ்ச காலம் தான் தேவ பிள்ளைகளுக்கு பொற்காலம். ஏன்னா அப்பதான் யோசேப்புகளை உயர்த்துவார். பஞ்சம் வந்தாதான் யோசேப்பு வெளியே தெரிவான். அதனால சில டைம் பஞ்சம் வரட்டும், அப்பொழுது நம்ம சபையில் இருக்க யோசேப்புக்கு தான் வெளியே தெரியட்டும், தேசத்துக்கு தெரியட்டும். அவர்கள் தேசத்துக்கு காரணமாய் மாறணும், பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வாய் மாறட்டும். பஞ்சம் வந்தா நல்லது, யோசேப்புகள் வெளியே வருவார்கள். எத்தனை பேர் யோசேப்பை வெளியே காட்டுவதற்காய் பஞ்சம் வந்தது? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால பஞ்சத்துல நீங்க தஞ்சம் இயேசுவாய் மாத்திரம் உங்க வாழ்க்கையில இருக்கட்டும். உலகத்தாரை போல பஞ்சத்துல நீங்க பஞ்சப்பாட்டு பாடாதீங்க. சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் கஜானாவில் இருந்து எனக்கு தொடர்ச்சியாய் வரும் போதுமானதிலும் அதிகமாய், போதுமானதில் அதிகமாய் வரும். இந்த அம்மா தோசை சுட்டு 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 கொடுக்குறா. முதல் 2 தோசை சுட பயமா இருந்திருக்கும். 50வது தோசையில் சரி எனக்கு அடுத்தது. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு காலகட்டத்தில் நீங்க ருசித்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயப்படவே மாட்டீங்க, விதைக்கிறதுக்கு பயப்படவே மாட்டீங்க. ஆண்டவர் கொடுக்கிறது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாவு செலவழிக்கப்பட இல்லை. நான் சொல்றேன், ஊழியத்துக்காய் நீங்க கொடுக்கிறது செலவுல வைக்க முடியாது. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்க இதே சூப்பர் மார்க்கெட்ல போய் காசு கொடுக்கும் போது அது என்னது? அதே இது இங்க காணிக்கப்பட்டியில போடும்போது அது என்னது? வரவு. அங்க போடும்போது காசு, இங்க போடும்போது விதை. நீங்க விதையா தான் பார்க்கணும். நீங்க காசா பார்த்தீங்கன்னா ஐயோ செலவு. பாருங்க, என் ஃப்ரெண்டு ஒரு முறை எங்களை எல்லாரையும் 10 பேர் நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். அவங்க ஊழியத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க கொடைக்கானல்ல. 5 ஸ்டார் ஹோட்டல்ல எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. காலையில் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேங்க. 10 பேருக்குன்னா எவ்வளோ ஆச்சு? 10,000 ஆச்சு.
நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன்கிட்ட பார்த்துட்டு அவன் இப்போ தான் பிஸ்னஸில் கொஞ்சம் வரான். பிஸ்னஸில் இப்போ தான் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டு இருக்கிறான். அவனு இன்னும் ஃபினான்ஷியலாக அவ்வளோ இன்னும் கிரேட்டு, அவனை அவ்வளோ பணக்காரன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ தான் எலும்பி வரான். அவன்கிட்ட புலம்பிட்டேனே, ஏய் செலவுடா செலவுடா, ஏன்டா வீண் செலவுடா. அதே ஆரிய பவன் கூட்டு போயிருந்தேன்னா கொஞ்சம் ஆறுன தோசை தான் கிடச்சிருக்கும், பரவாயில்ல. 1000 ரூபால முடிஞ்சிருக்கும். ஒரு ஆளுக்கு 100 ரூபானாலும் 9000 ரூபா மிச்சம் படுத்திருக்கலாம்டா. அப்ப அவன் என்கிட்ட சொன்னான், டேய் இது செலவு இல்லடா, ஊழியத்துக்கு செலவழிக்கும் போது அது செலவா பார்க்காதடா, அது இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னா. அன்னைக்கு தான் என் மைண்டே அது வரைக்கும் ஐயோ செலவு. சில பேர் யாராவது சொன்னாங்க ரொம்ப செலவுன்னு, ஊழியத்துக்கு மட்டும் அதை செலவா நினைக்கிறத நான் நிப்பாட்டிட்டேன் அன்னையோட. ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நம்ம என்ன பண்ணணும், முந்தி கொள்ளணும். பிலிப்பு சபையை போல அவங்க கொடுக்குறாங்களா இவங்க கொடுக்குறாங்க அதான் பார்க்காதீங்க. நான் ஊழியத்துக்கு எனக்கு பஞ்ச காலமா இருந்தாலும் நான் என்ன பண்றேன், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் இங்க இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க விரும்புறாங்க. இங்க இருக்கிற ஒருத்தர் கூட தரித்திரத்தில் இருக்க ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. யாருமே தரித்திரத்தில் இருக்க அந்த ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறோம். இது நீங்க கொடுக்கறதுனால சர்ச்சு வருமானம் கூடி அதனால யாரும் கொளுத்து போக போறது கிடையாது. ஆமென். நீங்க கொடுக்க பழகிட்டு ஆண்டவர் இதான் அந்த பிரின்சிபல்ஸ். அந்த பிரின்சிபல் அந்த பிரின்சிபல்ல தமிழ்ல சில நியமங்களுக்கு நாம் உட்படும் பொழுதுதான் சில காரியங்கள் அங்கிருந்து சப்ளை அந்த கஜானால இருந்து உங்களுக்கு வரும்போது எதுல வருது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணீரையோ ஆயிலையோ கொண்டு போகும்போது அது எதில் கொண்டு போறாங்க தெரியுமா? கெனால்னு சொல்லுவாங்க. கெனால்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, வாய்க்கால். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் அவங்க வயலுக்கு வராம வேற வயலுக்கு திருப்பி விடப்பட்டது. ஏன்னா அவங்க கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, திசையை திருப்பிட்டாங்க. என்னடா எனக்கு நேரா வராம அப்படி போயிடுச்சு. அதனால உங்களுக்கு நேராய் வரணும்னா நீங்க வாய்க்காலை வெட்டணும். ஆண்டு சொன்னார், அவங்களை காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையும் பார்க்கணும், என்ன பள்ளங்களை இல்ல வாய்க்காலை வெட்டுங்கள். வாய்க்காலை வெட்டுறதுனா இதான் கர்த்தருக்கு கொடுக்கிறது. வாய்க்காலை வெட்டுங்க, தண்ணி வருதா இல்லையான்னு பாரு. எப்ப வெட்டணுமா? பஞ்ச காலத்துல வெட்டணும். ஈசாக்கு நல்ல காலத்துல விதைச்சானா பஞ்ச காலத்துல விதைச்சானா? அதனால இந்த கிறிஸ்துமஸ் ரொம்ப அதிக செலவு உள்ள மாதம் இந்த மாதம். ஆனா அதை செலவு நினைக்க கூடாது. ஆண்டவருக்காய் கொடுக்கிறது காரியங்கள் செலவு நினைக்காம நீங்க வெட்டுங்க. ஆமென். எப்படி வரும் தான் கேட்காதீங்க. அவங்க கேட்கல. ஆண்டவர் ஏதோம் என்ற தேசத்துல இருந்து தண்ணியை புறப்பட பண்ணினார். அதனால பார்த்துல சொல்லுங்க, எப்படி வரும் தெரியாது, வெட்டுங்க. எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இங்க பாத்தீங்கன்னா காகத்தின் மூலமாய் எலியாவை போஷித்தார், விதவை மூலமாய். அதனால நான் சொல்றேங்க, எதிர்பார்க்காத நபர் மூலமாய் எதிர்பார்க்காத இடத்துல கர்த்தர் உங்களை போஷிப்பார். கொஞ்சம் கூட எதிர்பார்த்து இவங்களா. காகத்துடைய சுவாபம் என்னங்க? காகத்துடைய சுவாபம் பச்சிக்கிற சுவாபம், நம்மகிட்ட புடுங்கிட்டு போறது. அது சுவாபத்தையே மாத்தி உங்க சாபத்தை மாத்திடுவார். அதுல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மத்தவங்க சுவாபத்தை மாத்தி உங்க சாபத்தை மாத்திடுவார். காகம் கொடுத்துச்சு விதவை. அதனால அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸ்ல இருந்து அன்எக்ஸ்பெக்டட் பர்சன்ஸ்ல இருந்து தான் ஆண்டவர் உங்களுக்கு தேவையை சந்திப்பார். இந்த டிசம்பர்ல எதிர்பாருங்க. ஐ பிலீவ் வொர்ஷிப் டைம்ல சொல்லுவாங்க, God is going to surprise us. ஆண்டவர் சர்ப்ரைஸ் பண்ணுகிறவர். எத்தனை பேர் உங்களுக்கு உங்க நேசிக்கிறவங்களை சர்ப்ரைஸ் பண்ண பிடிக்கும்? பாத்தீங்கன்னா என் மனைவிக்கு சில டைம் முந்தி, இப்ப ரொம்ப சர்ப்ரைஸ் பண்றது இல்லை, முந்தி ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுவேன். ஏதாச்சும் கிஃப்ட் ஏதாவது வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண, ஒளிச்சு வச்சிருப்பேன், கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிருவாங்க. சர்ப்ரைஸ் சப்புன்னு போயிடும். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் பண்றது என்னதாலும் கண்டுபிடிச்சிடாப்புல, முகத்தை வச்ச என்ன அப்படின்னு, ஒன்றும் இல்லை என்ன இருக்கு பாக்கெட்ல அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும். அவங்கள்ட்ட சொல்லாம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் நிற்பேன். அவங்க பார்த்து
ஷாக்கா அந்த அந்த சர்ப்ரைஸ் பண்ணோடனே அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்த்து நம்மளுக்கு எப்படி இருக்கு? அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணும்போது ஆண்டர் அப்படி உங்களை